மக்களே, இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தேவை எல்லாத்துக்குமே. மருத்துவமனைங்கிறது ஒரு உயிர் காப்பாத்துறதுக்கும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சரி நம்ம எடுத்தோடனே போறது ஹாஸ்பிட்டல் தான். அதுவும் எல்லாராலையுமே போயிட்டு ஜிஹெச்ல கரெக்டான ஒரு முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்களா அப்படின்னா கிடையாது. சில இடத்துல டாக்டரே இருக்க மாட்டேங்கிறாங்க, சில இடத்துல நர்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க, சில இடத்துல ஹாஸ்பிட்டல் பேருக்கு ஆஸ்பத்திரி, அவ்வளவுதான், ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையாவது கொஞ்சம் மேல கொண்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு விஷயம், மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான விஷயம். இதெல்லாம் சரி பண்றதுக்கு முன்னாடி வந்து விஜயண்ணா ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ, ஏன்னா மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு முட்டாளாக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்டு தெரியறப்ப அவ்வளவு கேவலமா இருக்கு. இவ்வளவு கேவலமாவா அரசியல் நடத்திருக்காங்க. ஒரு அடிப்படை தேவை கூட எங்கேயுமே இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா வந்துட்டாரு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு 200% மக்கள் நம்புறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி எங்களை மாதிரி வீடியோ எடுத்து பேசுறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மேல நம்ம கொண்டு போகணும். அதையாவது நம்ம பண்ணலாம். இதுல என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, சில கிராமத்துலலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்க மாட்டேங்கிறாங்க. பிரசவம் பாக்குறதுக்கு இப்ப கிராமத்துல டாக்டர் இங்க இல்ல, பிரசவம் பார்க்க முடியல அப்படின்னா உடனே வந்துட்டு வேற அதுக்கு அடுத்து சிட்டில எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்க உடனே அனுப்பிடுறாங்க. அது மாதிரி நடக்குது. அதையும் தாண்டி ஒரு காய்ச்சல் சளி அப்படிங்கிற போறப்ப கூட ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கான கூட ஒரு டாக்டர் இல்ல. அந்த அளவுக்கு கூட இப்ப எல்லாம் அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜிஹெச்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா இடத்துலயுமே அந்த குறைகள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த டெலிவரிக்கு போறாங்கல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஜிஹெச்லயுமே, இது வந்து சின்ன சின்ன ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே டெலிவரி ஆகுறவங்களுக்கு அந்த தையல் போடுவாங்கல்ல, குழந்தை பிறந்ததுமே அந்த தையல் போடுறப்ப அந்த மருத்துவ ஊசி போடாம தான் தைக்கிறாங்க. அந்த வலி இருக்கு பாத்தீங்களா, உயிரே போயிரும். ஏற்கனவே குழந்தை பெத்த வலியோட இருப்போம், அதுல போட்டு அவங்க ஊசியை போட்டு தைக்கிறப்ப அந்த வலி வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து மாறணும். அந்த அந்த இடத்துல வந்து அந்த வலி வந்து உணர்ந்திருக்கீங்க. நான் ஜிஹெச்ல தான் குழந்தை பெற்றிருக்கேன், எனக்கு அந்த வலி நான் அனுபவிச்சிருக்கேன். இதனால வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து இதுக்கு பயந்துகிட்டே வந்து நம்ம பிரைவேட் போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் போறாங்க. ஒரு உயிரை வந்து அந்த அளவுக்கு ஒரு அலட்சியமா, ஏதோ குழந்தை பெற்றுச்சு, ஆடு மாடு எப்படி குட்டி போடுதோ அந்த மாதிரி குழந்தை பெற்றுச்சா உடனே போட்டு தச்சு உடனே எந்திரி உடனே அந்த ஒரு ஒரு மரியாதையாவே நடத்த மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கேவலமா பேசுவாங்க ஜிஹெச்ல. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, 2 குழந்தையுமே எனக்கு நான் ஜிஹெச்ல தான் நான் பெற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் தையல் போட்டாங்க. ஒரு மருத்துவ ஊசி கூட போடாம தப்பாங்க. இதெல்லாம் மாத்தணும். நிறைய ஹாஸ்பிட்டல்ல நிறைய குறைகள் இருக்கு. ஒரு தரமான ஒரு மருத்துவம் கூட எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அடிப்படை தேவையெல்லாம் விஜய் அண்ணா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணணும். மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை இருக்கு, முதல் விஷயம் அதுதான், விஜய் அண்ணா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மாத்தணும். இன்னைக்கு அந்த வலியை ஏற்கனவே குழந்தைய பெற்றுக்கிறப்ப அந்த வலியை அனுபவிச்சுட்டு அவங்க அடுத்த செகண்ட் அந்த வலியோட வலியா தப்பாங்க. அதில் அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். யாரெல்லாம் ஜிஹெச்ல குழந்தை பெற்றிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. இதை ஏன் நான் இன்னைக்கு வந்து வெளிப்படையா நான் பேசி போட்டிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் மாறணும். ஒரு குழந்தை பெற்றுக்க போறவங்களை வந்து ஒரு அன்பான முறையில வந்துட்டு அவங்க பேசணும், ஒரு பாசமா நடந்துக்கணும். வலியோட போறப்ப அவங்க பேசுவாங்க பாருங்க சிடு சிடுன்னு, அதுலயே நம்மளுக்கு வந்து உயிர் போயிடும். ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம பிரைவேட்டுக்கே போயிடலாமோ, கடனை வாங்கி கூட போயிடலாமான்னு தோணும். தயவு செஞ்சு விஜய் அண்ணா இதெல்லாம் மாத்துங்க, மாறணும், கண்டிப்பா மாறும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பா நான் அதை எடுத்து பேசுவேன்.